கடந்த சில தினங்களுக்கு முன் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் புதுடெல்லி செல்வதற்காக திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றபோது சர்வதேச மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் சிலர் அவரது காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து ஆளுநர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதையடுத்து கோட்டயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஆளுநர் ஒரு சந்தர்ப்பவாதி, ஆளுநராக மட்டும் செயல்பட வேண்டும். அரசியல் சட்டப்படி ஆளுநருக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்ய வேண்டும். வகிக்கும் பதவி இழுக்கு ஏற்படுத்தும் விதம் நடந்து கொள்ளக்கூடாது. தனிப்பட்ட மனிதனாக தான் ஆளுநரை மதிப்பதாகவும் அதை உணர்ந்து ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக நிர்வாகி பி.கே. மூர்த்தி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு செயலாற்றும் கட்சி. கொரோனா காலத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது மக்களை தேடி உதவியது. 2015 கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியை திறந்திருந்தால் பலர் உயிரிழக்காமல் இருந்திருப்பார்கள். 2015 விட தற்போது அதிக மழை பெய்த போதிலும் மக்களை திமுக அரசு பாதுகாத்துள்ளது. தகுதியுள்ள அனைவருக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். மழை பாதிப்புகளை ஆய்வு செய்யும் மத்திய குழுவினரே தமிழக அரசை பாராட்டியுள்ளதாக தெரிவித்தார். வெனிசுலாவின் தலைநகர் கராகஸை இணைக்கும் கிரான் மாரிஸ்கர்டி அயாசுசோத் நெடுஞ்சாலையில் பயங்கர விபத்து ஒன்று ஏற்பட்டது. நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மற்ற வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. தொடர்ந்து சுமார் 17 வாகனங்கள் மீது மோதியதில் வாகனங்கள் பலத்த சேதமடைந்ததுடன் தீப்பிடித்து எரிந்தன. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் சிக்கிய வாகனங்கள் தீப்பற்றி எரியும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் சில நாட்களாக மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் மரங்கள் முறிந்து விழுந்து சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மலை ரயில் சேவை உடனடியாக நிறுத்தப்பட்டது. இதையடுத்து தண்டவாளத்தில் கிடந்த மரங்கள் மற்றும் மண் சரிவினை அகற்றி சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர். தற்போது ரயில்வே பாதை சரி செய்யப்பட்ட நிலையில் 21 நாட்களுக்கு பிறகு ரயில் சேவை இன்று காலை தொடங்கியது. மலை ரயிலில் பயணிக்க அதிகாலையிலிருந்தே ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் திரண்டனர். மேலும் ரயில் சேவை தொடங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்த திருவேற்காட்டில் நடைபெற்றது. மருத்துவ சிகிச்சைக்கு பின் முதன்முறையாக கட்சி நிகழ்ச்சியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் விஜயகாந்தை பார்த்ததும் தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர். இந்த கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர் பிரேமலதா, துணை செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுக்குழுவில் மொத்தம் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்பட்டார். பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜயகாந்திற்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.